ஸோ வெல்கம் டு சும்மா சிரிப்போம். சொல்லு மச்சான், நீ என்ன கதை? நீ ஒன்றும் கிடையாது. நம்ம அண்ணா நகர் டவர் வந்திருக்கோம். அதெல்லாம் சின்ன வயசுல பார்த்தா ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஒரு 5வது வரைக்கும் ஸ்கூல் படிச்சுட்டு இருப்போம். பேரண்ட்ஸ்லாம் எங்கன்னா வெளியே கூட்டின்னு போனாதான். ஆமாம், பீச்சு, பார்க்கு, தியேட்டர், அந்த மாதிரி ஒரு 6th அந்த கேப்லாம் நம்ம கொஞ்சம் பெரிய பசங்களாம் ஆயிட்டோம். ஆமா, அப்பெல்லாம் நம்மளே சைக்கிள் எடுத்துட்டு வெளியே வருவோம். அவ்வளோதான். வர்றதுதான் திருவிகா பார்க்கு. அதை தாண்டி எங்கேயும் பெருசா வந்தது இல்ல. திருவிகா பார்க்கு தான். வந்து என்ன ஆச்சுன்னா, இந்த மெட்ரோ அதெல்லாம் எடுத்துன்னு வர்றதுனால சென்னை நகர் ஸ்டேஷன் வந்துச்சு. அதுக்கப்புறம் மெட்ரோ ஸ்டேஷன்ல என்ன ஜோக் எதனா பிளே ஸ்டேஷன், போலீஸ் ஸ்டேஷன் எதனா அடிக்கலான்னுச்சா ரங்கா? சரி மாமா, சொல்லு. அதுக்கப்புறம் தான் நம்ம அதெல்லாம் மூடு இருந்ததுனால ரொம்ப மன வருத்தத்துல இருந்த நம்ம சிறு பிள்ளையா மன வருத்தத்துல இருந்ததுனால மன வருத்தத்துக்கு தான் லாஸ்டா வந்தது அண்ணா நகர் டவர். ஆஹா, என் தலைவன் என்னே தெரியாது. சும்மா டவர் வருவோம். ஒரு நான் 10th இருந்து இந்த காலேஜ் முடிக்கிற வரைக்கும் எதுக்கு சும்மா வருவோம். டைம் பாஸ் ஆகும். டைம் பாஸ். எவ்வளவு பெரிய இடம். சும்மா சுத்திக்கின்னு பேசிக்கின்னு ஒரு ஃபுட்பால் எடுத்துன்னு வந்தோம்னா ஒன் டச் ஆடுவோம் பாரு. அடிதான் எல்லாருக்கும். அப்படி டைம் பாஸ் ஆகும். ஆனா மாமா, ஸ்கூல் கட்டாச்சா டவரு, காலேஜ் கட்டாச்சா டவரு, லவ் பண்ணனா டவரு, கல்யாணம் பண்ணனா டவரு, லவ் பண்ணா டவரு. அந்த சைடு போனீங்கன்னா லிக்விட், சாலிட், கேஸ், அது என்ன சொல்லுவாங்க, அதெல்லாம் அங்க நடக்கும். என்னென்ன சொல்றோம் பாருங்க. சரகடினா டவரு, பர்த்டே செலிப்ரேஷன் டவரு, சீட் ஓட்ல நம்ம சாமி உன்னை பத்தி எனக்கு தெரியும். கரெக்ட். இல்ல மாமா, சொல்றேன் பசங்களை சொல்றேன் நான். அதே மாதிரி போட்டோ ஷூட்னா செம்மொழி பூங்கா தான் நிறைய பேருக்கு தெரியும். ஆனா இங்கேயும் நிறைய நடந்திருக்கு. வாரணம் ஆயிரம் படம் நம்ம சூரிய ஆடுவாரு பாருங்க. எல்லாம் இங்கதான் பண்ணலாம் மச்சான். நிறைய மெமரி சும்மா வருவோம். சோ அப்படியே நம்ம போன இடத்துக்குலாம் ஒரு இடமா போய் பார்த்துட்டு வருவோம். எப்படி இது டவரு நல்லா இருக்குதா? நல்லா இருக்குதா? ஆள் ஜாஸ்தி இருக்குதா? யூடியூப் கண்டென்ட் வரியா? நோவா. அதுக்கப்புறம் பைக் எல்லாம் வாங்கிட்டு டவருக்கு வந்து ஒரு நம்ம இங்க இருந்து எங்க வீடுனா ஒரு 2 கிலோமீட்டருக்குள்ளதான் இருக்கும். ஒரு நிமிஷத்துல வரும். செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. எப்படி ஃபாஸ்ட் அவ்வளவு ஃபாஸ்ட்ல வருவோம்யா. ஓ சரி சரி. சென்னை நகர்ல இருந்து 1.5 நிமிஷமா 1 நிமிஷமா மாமா? ஒண்ணுதான் கூட இல்ல. ஆனா நீங்க நம்ப மாட்டீங்க, உண்மையா நாங்க பைக்ல வந்திருக்கோம். என்ன மாமா? அது என்ன வண்டி? ஜிக்ஸர் தான். ஜிக்ஸர். நீங்க வந்து சென்னையை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து டவர் தெரியாத ஆளே கிடையாது. என்ன இந்த பாத்ரூம் சைடு வந்தா மட்டும்தான் சும்மா குப்புன்னு அடிக்கும். கர்மா என்ன இப்படி நாறுது? தலைவரே, இங்கே இவ்வளவு நாத்து அடிக்குதுன்னா உள்ள இல்ல, தயவு செஞ்சு போயிடாதீங்க गाइस. த்ரோட் இன்ஃபெக்ஷன், யூரின் இன்ஃபெக்ஷன் தான் வந்துரும். ஏற்கனவே எனக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷன் தான். எல்லாம் என்ன நீங்க என்ன டவர் இது பேரு டவர் பார்க் தானே அப்படின்னு நீங்க கேட்கலாம். அது ஆக்சுவலா வந்து வெளியாளுகளுக்கு தான் டவர் பார்க். நாங்கெல்லாம் சின்ன வயசுல இருந்து டவர் சொல்லிதான் பழகும். அவ்வளவுதான். இது ஒரு நல்ல வீக்கெண்ட் ஸ்பாட். இது நான் வீக்கெண்டு வந்துட்டீங்கனாலே அவ்வளோதான், ராஜா வாழ்க்கை. வந்தானாலே அவ்வளோ 50 ரூபா இருந்தால் போதும் கையில். வண்டி கையில் ஒரு 50 ரூபாய் இல்லை 10 ரூபாய் 20 ரூபாய் இருந்தாலே போதும். நல்ல ஸ்நாக்ஸ் கடை. அவ்வளோதான். வேர்கடலை, மசாலா வேர்கடலை வாங்கின்னு வந்துட்டு அம்மா நம்ம வருவோமே, அப்பா கூட வருவோம் தினே. அந்த அப்பா கூட வருவோம், நேராக வருவோம். வண்டி நீ போட்டா போல வெளியே
ஸ்நாக்ஸ் எதனா வாங்கி கொடுத்துருவாரு கையில் வேர்களில் என்ன மசாலா பூரி அந்த மாதிரி வாங்கி கொடுத்துருவாருன்னு யாராவது உள்ளே எடுத்துன்னு வந்து இது ஒரு பக்கம் கடலை போட்டுன்னு இருப்போம், அப்படியே ரவுண்ட் ஆச்சுன்னா இதில் ஒரு சைடு ஒரு கடலை போட்டுன்னு இருப்போம் அந்த மாதிரி. என்னம்மா எல்லாம் மசாலா வேர்கள்ல சிப்ஸு போட்டு வந்துட்டு உக்காந்து சாப்பிட்டு இருந்தீங்கன்னா பொரி கஞ்சி டைம் பாஸ் ஆகும். உள்ள வந்து வேற கடலை போட்டுன்னு இருப்பானுங்க. பொரி கஞ்சி ஒரு கஞ்சி ஒரு கஞ்சி ஜவ்வரிசி பாயாசம். அப்படியே அப்படியே முன்னாடி பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அது அந்த ஸ்பாட் பாருங்க. இங்க இருந்து பின்னாடியில இருந்து இதுதான் இது முன்னாடி வரைக்குமே வந்து லவர் ஸ்பாட் ஃபுல்லா. இது ஆக்சுவலா இந்த மரம்லாம் இருக்குது பாத்தீங்களா, சாஞ்சின்னு கிஸ் அடிப்பாங்க. யோயோ ரூட் இது ஆக்சுவலா. யோயோ ரூட் நான் சொன்னேன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு. இப்ப இருக்கவங்களுக்கு தான் யோயோ, எங்களுக்குலாம் அப்ப அண்ணா நகர் டவரே யோயோ. எங்களுக்கு இல்ல, நாங்க வேற கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். நம்ம வந்து சிங்கிள்ஸ் தான் வருவானுங்க கூட்டுன்னு. வருவாங்க. எப்பவுமே டபுள்ஸ் தாங்க. மூங்கில் தோட்டம் ஒண்ணு வரும், மூங்கில் காடுகள் ஒண்ணு நிக்க இருக்கு. வச்சு அடிச்சீங்கன்னா மூங்கில் ஓடியாது. உங்களுக்கு கொஞ்சிருக்கோம் எந்த மூங்கில சொல்றாங்க. ஸோ கைஸ், ஸோ மூங்கில் காடு பயங்கரமான ஸ்பாட். ஆனா அதை பாருங்க, இப்ப நீங்க ஷேக்கிங்ஸ் நடக்கும். நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கீங்கல்ல. ஸோ இதுதான் மூங்கில். லைட் திரும்ப எவன கத்துவாங்க. மூங்கில் காடு அந்த தோட்டத்துல அச்சிட்டு ஓடு. இப்போ உள்ள போனா கூட எதனா ஒண்ணு ஃபுல்லா கதை தான். வேணா சும்மா வேணா போயிட்டு வரலாமான்னு ட்ரை பண்ணலாம். போலீஸ் வேற வந்துட்டு இருக்கு. ஆமா, ஆனா நீங்க அப்படியே லைட்டா கேமரா திருப்பிங்கன்னா உங்களுக்கே தெரியும் நான் என்ன சொல்றேன் அப்படின்றது. சும்மா கதையா இருக்கும். அப்படியே லைட்டா திருப்புங்களேன். இப்ப நீங்க பாப்பீங்க பாருங்க. படங்கள் அவ்வளவுதான். படம் பாத்தீங்களா? 3 செகண்ட் தான் உங்களுக்கு காமிக்க முடியும். சரிங்களா? ஏன்னா அடுத்த செகண்ட் காமிச்சோன்னா அவங்க வீட்டுல பாத்துட்டு அவங்க அப்பா மாட்டிப்பாங்க. கடலே ஆனா இன்னொன்னு தெரியுமா, அப்பெல்லாம் வந்து தண்ணி எல்லாம் இருக்காது. இப்பதான் இல்ல, வெயில் அடிக்கும்ல, தண்ணி எல்லாம் கரைஞ்சிடும், வத்தி போயிடும். சரிங்களா? ஆனா இப்பெல்லாம் தண்ணி நிறைய இருக்குது மச்சான். இது எத்தனை பரப்பளவுமா? எத்தனை அதான் ஏக்கரு தவறு? அவனுக்கு பரப்பளவு தெரியாது, ஆனா லவ்வர்ஸ் எத்தனை பரப்பளவு இருக்குன்னு தெரியும். எத்தனை பேருக்காக தெரியும். ஆக்சுவலா 2015 ஃபிளட்ல தான் வந்து இந்த தண்ணி பாத்தீங்கன்னா ஏரி இது மேலே இருக்கு, ஒரே சமமா இருந்தது. எது தண்ணி? ரைட்டு, போடுங்க. நிஜமா கைஸ், அந்த மார்க் இன்னும் கூட அந்த இதுல இருக்கு. வாங்க நான் காமிக்கிறேன். இந்த தண்ணியும் அந்த தண்ணியும் ஒரே லெவல்ல இருக்கு. ஆமா, நல்லா ஞாபகம் இருக்கு மாப்ள. இதெல்லாம் சுத்தம் போய் இதெல்லாம் நம்பாதீங்க. அதே மாதிரி டவர்ல ஒரு கிணறு இருக்குது, நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். மச்சி நம்ம குளிச்சிருக்கோம் மச்சி. ஆமா, ஆனா இருந்தாலும் நல்லா இருக்குங்க இந்த பார்க்கலாம் வந்தீங்கன்னா. ஆனா அப்போ வந்து நாங்க கேங்கா வரும்போது ஒரு 10 பேர் வருவோம். சண்டே ஆனா போறோம், வண்டி பறக்கும் சும்மா டரன்னு அண்ணா நகருக்கு. இந்த சைடு போய் பாப்போம். ஏன்னா உன்னதான் வச்சு டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லுவான். ஓடுங்க. தந்தானே தானே. இது வந்து ஒரு சிட்டிக்குள்ள ஒரு இந்த மாதிரி இடம் இருக்குன்னே உங்களுக்கு தெரியாது ஆக்சுவலா. ஆமா, இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, டிஸ்கவரியில பேசுவானே எங்க வந்து மாட்டிருக்கோம்னு தெரியல. சில்ட்ரன்ஸ் வந்து அடல்ட் வரைக்கும் இங்க எல்லாருமே வரலாம். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏதோ நம்ம வந்து ஏதோ ஒரு ஃபாரஸ்ட்குள்ள வாக் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் சுத்தி மரம் தான். மரத்துக்கு நடுவில் தான் இந்த சர்க்கஸ், இந்த சில்ட்ரன்ஸ் விளையாடுறதுக்கான பிளே கிரவுண்டு, அப்புறம் டான்ஸ் பண்றதுக்கான ஒரு ஸ்டேஜ், கேலரி. இங்க வந்து நீங்க டான்ஸ் கூட நான் மூச்சு பயிற்சி பண்ணிருக்கேன். மூச்சு பயிற்சி, எடுக்கிற பயிற்சி சொன்னல காய்ஸ். வாங்க, இந்த கிணறு ஒண்ணு சொன்னல, இந்த கிணறு தாங்க. இல்ல நீங்க பாத்தீங்கன்னாவே தெரியும், இதுலதான் எல்லாரும் போயிருக்காங்க, ஊந்து செத்தும் போயிருக்காங்க. ஆக்சுவலா இது மர்மமான கிணறா. சீரியஸா இது ஒரு மர்மமான கிணறா. இது வந்து எத்தனை அடின்னு வந்து சரியா தெரியல. பட் நான் சின்ன வயசுல வரும்போது எங்க வீட்டுல என்ன சொல்லுவாங்கன்னா, இதுக்குள்ள முதல்ல இருக்குன்னுவாங்க. இத பாத்துருந்தீங்கன்னா டவர் யார் இன்சார்ஜோ, நம்மளுக்கு கல்லோ டவர்ல வந்து யார் இன்சார்ஜோ தயவுசெய்து இதை மட்டும் க்ளோஸ் பண்றேங்க. இல்லைன்னா அத்தை ஏதாவது லவ்வர்ஸ் வந்து கீழே வந்துருவாங்க.
இது ஓப்பனாவே இருக்கு நாத்து அடிக்கிறதுனால தான் குடிக்காம இருக்காங்க. இந்த அப்பா ஏய் அங்க பாரு பேய் காமிச்சு. ஆஹா மேல பாத்தியா இல்லையா மாமா? ஓ பாத்தீங்கன்னா இதுதான் டவரு. மொத்தம் ஹைட்டு 133 அடி. 133 நாளே நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க. 133. எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கா? திருக்குறள் அதிகாரங்கள் 133. பேசினே இருக்கும்போது லைட்டா குசுலா தடிக்குது மச்சான் தண்ணி நாத்தமா இருக்கும். 41 அடி ஹைட்டு. 13 ஃப்ளோர் 12 ஃப்ளோர் நினைக்கிறேன். ஏறி பார்த்தா தெரியும். ஆமா மச்சா இது இன்னொன்னு ஏதோ சொல்லிருந்தாங்கடா, மேல எல்லாம் ஏறி பார்த்தா ஏதோ மலை தெரியும், அதெல்லாம் உண்மையா? ஆமா மேல ஏறி பார்த்தா திருவண்ணாமலை இல்ல மச்சி இல்ல பரிங்கமலை தெரியும். அதே மாதிரி மேல வியூ சூப்பரா இருக்கும். மேல ஏறுறோம், வியூ பாக்குறோம். போலாமா? மேல என்ன நல்ல டவர் தான். அற்புதமான வியூஸ் இருக்கு. காபிரைட் போட்டுருவாங்க தலைவா. ஹாரிஸ் மாமா போட்டுருவாரு. அவர் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அவ்வளவுதான். 4 ஃப்ளோர் 5 ஃப்ளோர் தாண்டி வந்து இருப்போம். ஆனா இப்பயே வாங்குது பையன் பயமா இருக்கு. ஒண்ணு மூச்சு வாங்குது. வியூ பாத்தீங்கன்னா இப்பவே நல்லா இருக்கும். ஆனா எனக்கு வந்து ஹைட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஐயா மனித காதலுக்குலாம் ஒரு டைலாக் ஹைட் எல்லாம் பார்த்து பயமே கிடையாது. நான் ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி வந்து பிரிட்டிஷ் ஏர்போர்ட்ஸ்ல நானும் என் ஃப்ரெண்டு ஜாக்கும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். நாங்க வந்து அங்க ஃபிளைட்ல இருந்துலாம் நாங்க டைவ் பண்ணிருக்கோம். ஆமா ஆமா. நான் இப்ப கூட மேல இருந்து டைவ் பண்ணனா சேஃபா லேண்ட் ஆகும். ஆமா பேராசூட் இல்லாம டைவ் பண்ணுவாரு. சட்டையிலே உங்களுக்கு காமிப்பாரு, நான் மேல போய் கூட்டிட்டு போயிட்டு காமிக்கிறேன் இவர் டைவ் பண்றது. தங்கதுரை ஒரு அளவுக்கு மேல பண்ண நீங்க வேணா பாருங்க. பாத்துமா பாத்து வாமா. இன்னும் கித்தனா கிலோமீட்டர்? ஓகே ஓகே கைஸ். கேங்லயே ஒருத்தர் இருப்பாங்க. ஜாபுக்குலாம் வந்து மேலே ஏறி வராது. எப்பா வயசான காலத்துல உன வர வேணாம், நீ தான் வர ஏப்பா நீங்க வந்து 2 கிலோமீட்டர் சொல்லி பெருமாள் பேர் இருக்கான்னு ஒழுங்கா இதை எடுக்க விட மாட்டீங்களா அவனை? கைஸ் இவங்கலாம் வேற யாரும் கிடையாது. இவங்கலாம் மேல ஏறி இருக்கேன் அப்படின்றதுனால மேல ஏறி கீழே வந்திருக்காங்க. இல்ல கீழே போயிருக்காங்கன்ட்டு நோட்டீஸ் பண்ணிருக்காங்க. ஆமா நம்ம பேர் எழுதலாம். அப்போ பெண்ணுக்குதா அந்த மாதிரி யாரும் பண்ணாதீங்க, ஓகேவா? கைஸ் இங்க பாத்தீங்கன்னா ஐட்டம் நம்பர் போட்டு ஒரு 10 நம்பர் எழுதி இருக்காங்க. யாருக்குன்னா வேணா நீங்க வந்து கான்டாக்ட் போன். அவ்வளவு பாசிட்டிவ் வேணாம். ஒரு அளவில்லையாடா ராஜகாஜி மச்சி நீனு. गाइस இப்போ வந்து பாத்தீங்கன்னா நாங்க டவர் வெட்டிக்காரமா ஏறி முடிச்சோம். மாமா அவ்வளவுதானா மாமா? இது இன்னொருத்தன எனக்கு ஞாபகம் வரான், அவன்கிட்ட போகுது, அதனால அவனை விட்டுரு. ஒரு ஏறி இறங்கிட்டோம்பா. நல்லா இருந்தது, வியூ சூப்பரா இருந்தது. எல்லாருமே ஒரு கண்டிப்பா ஒரு பிரியாணி சாப்பிட்டு வந்து ஏறும்போதுனா எல்லாம் மட்டி ஆயிடுவீங்க. மாரச்சின் சாவுவீங்க பிரியாணி சாப்பிட்டு வந்து ஒரு டாடா குல்கோ பிளஸ் குடிச்சிட்டு ஏறலாம் எனக்கு தெரிஞ்சு. நல்லா தண்ணி. ஏய் இங்க ஒரு ராக்கெட் எதுனாங்க மச்சான்? எங்கடா நம்ம வந்திருக்கோம்னு நினைக்கிறானா ராக்கெட்டுக்கு? ஒரு அடி ஏறி பார்க்கலாம். இங்க வந்து ஒரு ராக்கெட் மாதிரி ஒண்ணு இருந்தது. நான் அது வந்து ஒரு 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது எங்க அப்பா ஸ்கூல் முடிச்சுட்டு கூட்டிட்டு வரும்போது, நான் எங்கதான் ஸ்கூல் படிச்சேன் அண்ணா நகர்ல. ராக்கெட்ல வருவியா? இல்ல அவ்வளவு என்னடா இது வீட்டுக்கு போகாம இப்படி டவர்க்கா கூட்டிட்டு வந்திருக்காருன்னு பார்த்தா இங்க யாரையும் பார்த்து பேங்க்குக்கு போய் சல்லான் வாங்க வந்தோம்பா. அப்படியே டவர் கூட்டிட்டு வந்தாரு. அப்பதான்
வந்து அந்த ராக்கெட்ல ஏறினேன், எனக்கு அது ஏற கூட தெரியாது. தெரியாதோ? ஏறிட்டு ஏறிட்டோம். ஐயா நிஜமா ஐயா, நிஜமா சொல்லுங்க ஐயா. ஏறிட்டு நிலாக்கு போயிட்டு வருவான். அவ்வளவு அனுத்தாதீங்கடா. அது வருவாருண்ணா, சண்டே எங்க அப்பா இட்டுன்னு வருவாரு, எங்க ஃப்ரெண்ட பாக்கணும்னு வருவாரு. ஆமா, என்னை கூட்டுன்னு வந்து உள்ள வந்து இங்க விட்டுருவாரு இந்த ஊஞ்சலாண்ட. இது வந்து ஃபர்ஸ்ட் கியூ நிக்கும், ஒருத்தர் அதான் இது பண்ணணும். எங்க இந்த ஊஞ்சலாண்டியா? ஆமா, இறக்கி விட்டுருவாரு. நம்ம கியூல நின்னுட்டு அவர் தானே எனக்கு இடம் கட்டிக்கும்ல, இதோட எங்க அப்பா 1 hour கழிச்சுதான் வருவாரு. 1 hour ஆடிட்டு வருவேன். எங்க அப்பா 1 hour ஆடி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அந்த மிஸ்டர் பீன்ல அந்த குழந்தைய கூட்டின்னு போயிட்டு அந்த ஒரு வேன்குள்ள வச்சு சாத்திட்டு மிஸ்டர் பீன் பாட்டு போயிடுவாங்க பாரு. அந்த குழந்தை பாட்டுன்னு இருக்கும், ஜனம் பாட்டுன்னு இருக்கும் பாரு. அந்த குழந்தை தான் தினேஷ். உங்களுக்கு தெரியும், நீ சூத்த மூடு. ஆனா அப்பவே இப்போ தவற ஆண்டு நின்னீங்க நீங்க, அண்ணனும் தம்பியும். என்னம்மா வேற எங்க போறது? அந்த சின்ன மலை ஒண்ணு இங்க பாருடா. என்ன மாமா இங்க பத்துனுங்கிறாப்புல தலைவரே. மறுபடியும் நீங்களாடா? இப்ப நாடா கண்ண இப்ப நாடா பண்ண போறீங்க? என்ன தலைவா, 18 மாடி கூட இல்ல, ஐயோ. ஏறத்துக்கு இப்படி வாங்கிட்டு இருக்கிற. செய்து உங்களதுல எவனாவது ஒருத்த இந்த மாதிரி பசங்க இருப்பானுங்க, நாளை ஏறி கூப்பிடுவானுங்க. தயவு செய்து மட்டும் போயிடாதீங்க. அடுத்த வாரம் ஒரு மலை ஏறணும். அடுத்த வாரம்